بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. عن أنس بن مالك رضي الله تعالى عنه أنه قدم المدينة وقيل له ما أنكرت منا منذ يوم عهدت رسول الله صلى الله عليه وسلم قال ما أنكرت شيئا إلا أنكم لا تقيمون الصفوف أو كما قال. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்தாமல் இருப்பது குற்றமான செயல் என்பதைத்தான் நாம் ஓதிய ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, உங்களுடைய அணிகளை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள், தொழுகையின் அணிகளை நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை அழகுறச் செய்வதில் அடங்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதேபோல அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், பஸ்ராவிலிருந்து மதீனாவுக்கு அவர்கள் வந்தபோது அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நடைமுறைக்கு மாற்றமாக எதை நீங்கள் எங்களிடம் காண்கிறீர்கள் என்று மதீனத்து வாசிகள் கேட்டார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்துவதில்லை என்பதை தவிர வேறதை நான் உங்களிடம் வித்தியாசமாக காணவில்லை என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது முக்கியமானதொரு வழிமுறையாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் வரிசையை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை அழகுறச் செய்வதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்பதை இந்த சிறியதொரு உரையிலே நான் கூறி முடிக்கின்றேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.